ஹாய் கேஸ், வெல்கம் பேக் டு சித்திக் பால்வர்ஸ். இன்றைக்கி ஒரு கஸ்டமர் வந்து கால் பண்ணி கூப்பிட்டுருந்தாரு. அவர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பாத்ரூம் கட்டியிருந்தார். அந்த 2 பாத்ரூமுக்கு 2 லைட்டு, அப்புறமா வெளியில் ஒரு பெல்கட் லைட் ஒன்று சொன்னார். ஸோ இதுக்கு வந்து நல்லா க்ளீனாக ஒர்க் பண்ணி கொடுத்துடுங்க, கொஞ்சம் ஹெவியாகவே இருக்கட்டும்னு சொன்னதுனால நானும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேருந்து ஒரு பேக் என்ட்ரி ஹோல், அப்புறமா இந்த சைடு அப்படியே பேக் என்ட்ரி ஹோல் பண்ணி அப்படியே ஸ்ட்ரைட்டாக பைப் எடுத்துகிட்டு போய் இந்த வால்லே வந்து ஒர்க் முடிச்சிட்டேன். ஸோ இல்லைனா நம்ம அந்த சீட் அந்த கடகால் கல் மேலே வச்சுருக்கிறாங்களே, அதுக்கு பக்கத்தில் ஒரு ஜிஏ பைப் இருக்குது. அந்த பைப் வழியாக தான் எடுத்துகிட்டு வருவோம். ஸோ நான் என்ன பண்ணேன்னா செவுத்துலேயே முடிஞ்சவளுக்கு செவுத்துலேயே க்ளீனாக ஒர்க் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேக் என்ட்ரி ஹோல் போட்டு அந்த இடத்துல பெல் கட்டு. இப்போ ஒயர் என்ன யூஸ் பண்ணியிருக்கிறேன்னா 2.5 வயரும் 1 ஸ்கொயர் ஒயர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த பைப் வழியாக வந்து அப்படியே கீழே இறக்கி பெல்கட்டுக்கு ஒரு லைட் பாயிண்ட் போட்டேன். அப்புறம் அப்படியே அவுட்டரில் ஹோல்ஸ் பண்ணி ஸோ பக்கத்தில் பாத்ரூமுக்கு வந்துட்டேன். ஸோ பக்கத்து பாத்ரூமில் ஒரே ஒரு லைட்டு, அப்புறமா இந்த இடத்துல ஒரு ஸ்விட்ச் பாக்ஸ் ஒன்று சொன்னார். ஸோ ஸ்விட்ச் பாக்ஸ்க்கு வந்து ஃபேஸ் நியூட்ரல் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ நாளைக்கு ஏதாவது ஒரு ஹீட்டர் பாயிண்ட்டோ ஏதாவது போடணுன்னா கூட இந்த இடத்துலேருந்து போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து இந்த ஒரு பாக்ஸுக்கு ஒரு பாயிண்ட் வச்சுட்டு அப்படியே அவுட்டரில் என்ன பண்ணேன்னா இங்கேருந்து அப்படியே அவுட்டரில் ஹோஸ் பண்ணி அப்படியே கீழே ஒரு பெண்டு போட்டு வலிச்சு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வந்து ஷீட் வீடு தான். ஸோ அந்த வீட்டுக்கும் இந்த பாத்ரூமுக்கும் நடுவில் ஒரு 4 அடி கேப்பு. ஸோ இதுக்கு என்ன பண்ண கேட்டதுக்கு அவர் இப்படியே போட்டுக்குன்னு சொன்னார். ஸோ நானும் அப்படியே போட்டு அப்படியே பைப்லேயே கட்டின்னு போய் மீட்ரு பாக்ஸ் ஆண்ட அவருக்கு ஸ்விட்ச் பாக்ஸ் வேணும்னு சொன்னார். ஸோ இந்த இடத்துல 6 மாடல் ஒரு பாக்ஸ் வச்சு அதில் ஒரு சாக்கெட் ஒன்று சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்த சாக்கெட்டும் வந்து போட்டு கொடுத்து போகிறேன். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா சர்க்கியூட்டெல்லாம் எடுத்துன்னு வந்துட்டேன். ஸோ இப்போ பாத்ரூமில் ஒரு பாக்ஸ் வைக்கணும். ஸோ அந்த பாக்ஸு அப்புறமா ஹோல்டர் எல்லாம் மாட்டிட்டு அப்புறமா நம்ம மைண்ட் ஒர்க் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா இப்போ பாக்ஸ் ஃபிட்டிங் பண்ணலாம் பண்ணி வந்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா பாக்ஸ் வந்து ஃபிட் பண்ணிட்டேன். ஸோ அவுட்டரில் இந்த மெயின் பாக்ஸும் வந்து லூப்பிங் எல்லாம் பண்ணி கனெக்ஷன்லாம் கொடுத்துட்டேன். ஸோ மீட்டருக்கு நான் பார்த்தீங்கன்னா 2 பெண்டு யூஸ் பண்ணி அப்படியே மீட்டரில் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து லைன் எல்லாம் ஆன் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்தேன். ஸோ ப்ராப்பராக எல்லாம் கரெக்டாக ஒர்க் பண்ணுது. கஸ்டமர்கிட்ட கேட்டு பார்த்தேன். கஸ்டமரும் வந்து அவருக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ ஒர்க் நல்லா இருக்குன்னு சொன்னார். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஏதாவது சின்னதாக ஐடியா தெரிஞ்சால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கண்டிப்பாக பண்ணுங்கள்.